எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, விஜய் அவர்கள் மேலே 5 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான பற்றி நான் பேசணும். பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்ததாக ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்களே சொல்லுங்கள் மக்களே, விஜய் அவர்கள் பெரம்பூரில் பிரச்சாரம் முடிச்சுட்டு குளத்தூர் வந்துட்டுருக்காரு. விஜய் அவர்கள் என்ன பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிச்சார்னு சொல்லுங்களேன். விஜய் அவர்களால் பொதுமக்களுக்கு என்ன கஷ்டம் ஏற்படுச்சு? வரக்கூடிய வழிகள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரோட்டில் எல்லாமே பொதுமக்களுக்கு கூடியிருக்காங்க. கட்சி தொண்டர்களாக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், தாய்மார்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இளைஞர்கள் பட்டால சூழ்ந்து அவர் விஜய் அவர்கள் பெரம்பூருக்கும் குளத்தூருக்கும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் பாருங்கள். அந்த ஒரே ஒரு பிரிட்ஜ் மட்டும்தான் இருக்குது. அந்த ரோடை கிராஸ் பண்ணால் இங்கிட்டு குளத்தூர், அந்த சைடு பெரம்பூர். அந்த பெரம்பூர்லேருந்து குளத்தூர் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஆச்சு விஜய் அவர்கள் வர்றதுக்கு. ரோடு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா விஜய் அவர்கள் வரமாட்டேன்னு சொல்கிறாரா? ரோடு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா விஜய் அவர்களால் சீக்கிரம் அந்த இடத்துக்கு போய் சேர முடியாதா? ரோடு ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா விஜய் அவருடைய டிரைவர் சரியாக ஓட்ட மாட்டாரா? நல்லா யோசிச்சு பாருங்கள். இதில் எந்த விதமான சாக்கு பாருங்களேன். ஏன்னா நேற்று தமிழக வெற்றி கழகத்திலேருந்து திரு ஆதவர்ஜுனா அவங்க சொல்லியிருந்தாங்க, சுழற்சி முறையில் தான் காவலர்கள் இருக்கணும். அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி தமிழக அரசோட போலீஸ் இருக்கலாம் பதவியில். ஆனால் தேர்தல் நாள் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா, தேதி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா சுழற்சி முறையில் தான் காவலர்கள் இருக்கணும் பணியில் அப்படின்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே இருக்கும்போது, எதற்காக இன்னும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை சுழற்சி முறையில் மாற்றம் வச்சுருக்காங்க? இதை ஆதவர்ஜுனா அவங்க நேற்று தெளிவாக ப்ரெஸ் மீட்டில் கொடுத்ததை பார்த்தோன்னே திமுக காரங்களுக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் குளத்தூரில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரியை வச்சு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. நல்லா நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, முதலமைச்சர் ஒரு இடத்துக்கு போகிறார் அப்படின்னா அங்கே போலீஸ் பாதுகாப்பு அதிகமாக போட்டு முதலமைச்சர் வரக்கூடிய வழிகள், ரோடுகள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி பக்காவாக பண்ணக்கூடிய இதே காவல்துறையால் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரமாக இருந்த ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து வராங்க. அவரை பார்க்குறதுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்களாக இருக்கட்டும், பொதுமக்கள் எல்லாமே வருவாங்க. அப்போ பொதுமக்கள் வராங்க, அந்த நட்சத்திரம் வரும்போது பொதுமக்களாக இருக்கட்டும், தொண்டர்களையும் கரெக்டாக வழிமுறைப்படுத்துகிற பொறுப்பு காவல்துறைகிட்ட இருக்கா இல்லையா?